முதல்ல யாருக்கு பார்க்க போறா? ஃபர்ஸ்ட் எனக்கு பாத்துட்டா, அதுக்கு அப்புறமே ஜோகன்னாக்கு எடுத்துக்கலாம். உனக்கு எடுக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 4 மணி நேரமாவது வேணும். பிள்ளைக்கு முதல்ல எடுத்துட்டு போய் சாப்பிட போயிருவோம், அதுக்கப்புறம் உனக்கு எடுத்துக்கிடலாம். ஏங்க மிந்தி மாதிரிலாம் நான் டைம் ஆக்க மாட்டேங்க, உடனே எடுத்துருவேன். கடையில வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கா. நல்லா எடுப்பா நீ. கடைசியா வரும்போது கூட என்ன நேராக்குனா எங்க அப்ப கன்சீவா இருந்தேன். இவ கையில இல்ல, வயித்துக்குள்ள தான கிடந்தா, அதனால அழகா ஷாப்பிங் பண்ண முடிஞ்சிச்சு. இப்ப கையில எல்லாம் இருக்கா, இவளுக்கு ஃபீட் பண்ணனும் அழுவா, அதனால படபடன்னு எடுத்துருவேன். ஓ அப்ப மேடம்க்கு பொறுப்பு வந்துட்டோ? வந்துதானே அவனு, வேற வழி இல்லையே. சரி என்ன மாதிரி பார்க்க போறா? டாப்ஸா? நல்ல கதையா இருக்குவே. கிறிஸ்மஸ் வருவே, நியூ இயர் வருவே, பிள்ளைக்கு பர்த்டே வருவே, எல்லாத்துக்கும் எடுக்கணும்ல. ஏ அப்பா அப்ப 3 துணியா? என்ன 3 தான்? ஏன் அப்பாங்கறிய? எங்க அப்பலாம் கிறிஸ்மஸ்க்கு மட்டுமே 5 துணி எடுத்துருவாவே. இங்க இரு, வாண்டனா விளையாடிக்கிட்டு இருக்கேன். அது புரியாம உங்க அப்பா இழுக்கா, உங்க அப்பா 5 எடுத்து ஓடி போய் கேட்டேன். நான் உன்ட்ட சும்மா கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கதை எனக்கு பிடிக்க மாட்டேங்குது பாத்துக்க. எங்க சொல்லதானே செஞ்சேன், அதுக்காண்டி நான் வளர்ந்த விதத்தை சொல்லியே விடாத உங்ககிட்ட. எனக்கு தெரியும் சிந்து, 5 என்ன 10 கூட உங்க அப்பா எடுத்து தருவாருன்னு எனக்கு தெரியும். இப்ப புரிஞ்சுக்கிற வயசு வந்துட்டுல உனக்கு, கொஞ்சம் பார்த்து எடுத்து எடு. நம்ம இந்த மாதிரி பட்டத்துல நம்ம செலவழிச்சிட்டு இருந்தோம் வை. வீடு எப்ப கட்டியது? வீடு கட்டதுக்கு கொஞ்சம் சேர்த்து எடுத்து வைக்கணும் சிந்து. நல்ல பெரிய வீடா கட்டணும்னு ஆசை இருக்கும்ல, அப்ப அதுக்காண்டி நம்மளும் முயற்சி பண்ணணும்ல. சரி டேய், சும்மா சொல்லதான் செஞ்சேன், உடனே என்னலாமோ பேசிடுவாவ. சரி நான் இப்ப எத்தனை துணி எடுக்கணும்? உன் இஷ்டத்துக்கு எடுத்துக்கமா. இப்ப எதுக்குங்க இப்படி கடையில வந்துட்டு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? தெரியாம எங்க அப்பாயை பத்தி சொல்லிட்டேன், போதுமா? சிந்து நான் இப்ப கோவமே படல, எடுத்துக்க. எனக்கு ஒண்ணு வேண்டாம், துணியே வேண்டாம், இருக்க துணியை நான் போட்டுக்கிட்டேன். பிள்ளைக்கு மட்டும் எடுப்பு வாங்க. சிந்து சாரிமா, இப்ப நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? நாமலாம் ஒரே ஒரு சட்டை மட்டும் எடுப்போம் போதுன்னு தான் இருக்கேன். கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்த மாதிரி பிஹேவ் பண்ணு. ஏற்கனவே போடாத துணி அத்தனை வச்சிருக்கா, அதுக்காண்டி தானே சொன்னேன். சரி 2 எடுத்துக்கிட்டாப்போ. எடுத்துக்க. இனி உங்க வீட்ல இருந்து உனக்கு எடுத்து தருவோம்ல. இப்ப மட்டும் எங்க வீட்டையே இழுக்கறிய, நீங்க மட்டும் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்களா? சரி சாரி. இப்போ கிறிஸ்மஸ்க்கும் பிள்ளைக்கு பர்த்டேக்கும் எடுத்துக்க. நியூ இயருக்கு நான் அதுக்கப்புறம் வாங்கி தரேன், சம்பளம் போட்டுருமா வாங்கி தந்துறேன். சரிங்க 2 போதும். நான் உங்ககிட்ட சும்மா விளையாடதான் செஞ்சேன், 2 தான் எடுக்கணும் தான் நான் முடிவு பண்ணிட்டு வந்தேன். சும்மா 3ன்னு சொல்லி பாப்போன்னு பார்த்தேன். சரிங்க பொண்டாட்டி, எடுத்துக்கிடுங்க எடுத்துக்கிடுங்க. இவள பிடிங்க. கொண்டா. எப்படி பாத்துக்கிட்டு இருக்கா பாரு. அம்மக்காரியே இப்படி கேக்கா, இவ வளர்ந்து என்னென்ன கேட்க போறாலும் தெரியல. எல்லாத்துக்கும் வச்சு செய்யறதுக்கு ரெடியா இருக்கா. ஆமா விட்டுருவாளாவா, நான் கேட்க முடியாதுல, அவ கேப்பா. மொவ கேட்கும் போது வாங்கி கொடுக்காமலே இருக்கீன்னு நானும் பாக்கேன். யாம்பளெல்லாம் அப்படி கேட்க மாட்டா, அப்பாக்கே கஷ்டத்தை புரிஞ்சுக்கிடுவான மக்களே. பாப்போம் பாப்போம், அவ கேட்காமலே நீங்க அவளுக்கு எத்தனை துணி எடுத்து கொடுக்க போறீங்கன்னு நானும் பாக்கேன். அப்படியே மக்களே. செல்ல குட்டிக்கு 1 வயசு ஆக போகுது. என்ன சிரிக்கவே மாட்டக்கா, உருன்னு இருக்கா. வீட்டுல இருந்து அவ்வளவு பேசிட்டு வந்தாலே என் பிள்ளை. அது இங்க லைட்டிங்ஸ் எல்லாம் பார்த்த உடனே அவளுக்கு வித்தியாசமா இருக்குன்னு நினைக்கேன், அதான் இப்படி இப்படி முழிச்சுக்கிட்டு இருக்கா திருன்னு. ஓ அப்படியா, சரி கொஞ்ச நேரத்துல சரியாயிருவா. ஏமா என்ன பாக்குறீங்க? அக்கா இப்ப நியூ கலெக்ஷன்ஸா என்ன வந்திருக்கு? லெஹங்கா மாதிரி இருக்கா? இருக்குமா, கிறிஸ்மஸ்க்கு நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு. 2nd ஃப்ளோர் போங்க. ஓகேங்கா. லிஃப்ட் இந்த பக்கமா இல்ல இந்த பக்கம் போணுமா? இன்னும் அந்த பக்கம் தான், அங்க ஓடி போங்க. சரிக்கா. வாங்கம்மா, லெஹங்கா பாக்குறீங்களா? ஆமா ஆமாக்கா. ஓகேமா, இதுல பாருங்க, இங்க ஸ்டார்டிங் 4000ல இருந்து இருக்கு. ஓகேங்கா, ரேட் பத்தில ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி அப்ப பாருங்க. எங்க? இங்கே பார்க்க போறா? ஆமாங்க. சரி சரி பாரு. நான் ஒவ்வொண்ணா வச்சு காணிக்கேன், எது நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கண்ணே. சரிம்மா. எந்த கலர் பார்க்கலாம்? எந்த கலர்னாலும் போடுங்கம்மா, உங்களுக்கு அழகா இருக்கும். சரிக்கா. நான் இங்க ஒதுங்கி நின்னுக்கிட்டேன், பாருங்க. இந்த பிங்க் நல்லா இருக்கும். எங்க இது எப்படி இருக்கு? வச்சு காட்டியே பாருங்க. எல்லாமே உனக்கு நல்லாதான் இருக்கும் சிந்து, உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்க. இல்லங்க, எனக்கு போட்டா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். சரி வேற பாப்போம். எப்படிமா இது எடுக்கறீங்களா? இது ரேட் எப்படிக்கா? 5500மா? எப்பா, இப்ப ஏதாவது சொன்ன மாதிரி கோவப்படுவா. அப்படியா? சரி இத வச்சுக்கிடுங்க, நான் அடுத்து பாக்கேன். என்ன வேலைமா, ஒரு நாள் போட்டுட்டு மாதிரி போடவே மாட்டா, அதுக்கு போய் இவ்வளவு ரூபா. தாங்கம்மா, நான் வச்சுக்கிட்டேன், நீங்க அடுத்து பாருங்க. சரிக்கா, இந்த பக்கம் பாப்போம். இது அழகா இருக்கு. என்ன இன்னைக்கு ஒரே பிங்க் ஷேடா எடுத்துட்டு இருக்கா? ஆமா பத்தியல. சரி வேற கலர் பாப்போம். ஏமா தாயே, நல்லாதாமா இருக்கு, சொன்ன உடனே வேற கலர் போயிடாத. இல்லங்க, எல்லா கலெக்ஷனும் எடுத்து அப்படி பாப்போம். சரி சரி பாரு. இல்ல அளம்னாடி வாங்கிர, அவ்வளவுதான் சொல்லுவேன். அதெல்லாம் வாங்கிடுவேன். half an hourல 2 துணி எடுத்து காணிக்கேன். நீ தானே பாப்போம். அக்கா இதையும் வச்சுக்கிடுங்க. ஓகேமா, கொண்டாங்க. இந்த இப்ப எடுத்து தந்தது இவ்வளவு. இது 6000. அதை விட ஒர்க் ஸ்டோன்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். ஆமா ஆமா. என்ன போவ விலை கூடிட்டே போவ. 1 hour later. எங்க இது எப்படி இருக்கு? சிந்து என்கிட்ட கேட்டுட்டே இருக்காத, உண்மைக்கு கோவமா வருது. ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு வா சிந்து, 1 மணி நேரம் மேல ஆகு. எங்க இவ்வளவு காசு போட்டு வாங்கியோம், கொஞ்சமாவது நல்லதா பாக்கண்டாமா? நீ தானே 1/2 மணி நேரத்துல எடுத்துருவேன்னா, இப்ப 1 மணி நேரம் மேல ஆகு, ஒண்ணு கூட எடுக்கலன்னா. பிள்ளை உறங்கிட்டு இருக்கா.
முழிச்சு இனி அழுவா ஃபீட் பண்ணணும்ல, சீக்கிரம் எடு சிந்து. எங்க நான் லெஹங்காவே பார்க்கல, பேசாம வேற இப்ப வந்திருக்க மாடல்ல உள்ள சுடிதார் மாதிரி பாக்கட்டா? ஏதாவது ஒன்ன பாரு, நான் அந்த சேர்ல போய் இருக்கேன், எனக்கு கால் வலிவு. சரி போய் இருங்க. அக்கா இது எதுவுமே வேண்டாம், கொஞ்சம் கிராண்டா சுடி மாதிரி மாடல்ல காமிங்க. பேண்ட் ஷால் எல்லாமே நல்லா ஹெவி ஒர்க் வச்சு வரும்ல, அந்த மாதிரி காமிங்க. ஓகேமா. பாவம் அவிய இவ்வளவு நேரம் நின்றுருக்காவ, பிள்ளை நல்லா அசந்து உறங்கியா, அதுல போய் இருப்போம். அது எதுலக்க பாக்கணும்? அண்ணா அந்த பக்கம் தாமா, அப்படி போ. சரி. ஏம்மா எவ்வளவு நேரமா? வேண்டாம்னு முதல்ல சொல்லிட்டு போக வேண்டியதானே? பிரைஸ் எதுனாலும் பரவாயில்லன்னு சொன்னாங்க. இவ்வளவு நேரம் ஆக்கிட்டு இந்த பிள்ளை இனிதான் சாப்பிட வேற செய்யணும். என்னம்மா பாக்குறீங்களா? ஆமா ஆமா, இதெல்லாம் இப்ப வந்திருக்க நியூ கலெக்ஷன்ஸ்மா, சூப்பரா இருக்கும், எடுத்துக்கோங்க. சரிங்கக்கா. எல்லாமே சூப்பரா இருக்கு, டிசைன் சேமா இருக்கு, ஆனா வேற வேற கலர். எந்த கலர் எடுத்துக்கிடலாம்? ஐயோ இவிய வேற இப்ப நம்பி உட்கார்ந்துருக்காவ, கூப்பிட்டா ஏதாவது சொல்லிட்டு டப்பாவல, என்ன செய்ய இப்போ? எனக்கு யார்ட்டையாவது கேட்டாதான் எடுக்கிறதுக்கே வரும், நானா செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டே மாட்டேன். அக்கா கொஞ்சம் தள்ளிக்கோங்க, அதுல ஒரு ரெட் கலர் இருக்கலாம். ஆமாமா, இது என்ன? பாரு பாரு. இதான் இது சூப்பரா இருக்க, பேசாம எங்க அம்மிட்ட கேட்டுருவோமா? ஹலோ மம்மி. என்னம்மா? துணி எடுக்க கடைக்கு போறேன்னா மாதிரி இப்ப போன் அடிச்சிருக்கா? கடைக்கு போவலையோ? ஏமா கடையில தான் நிக்கேன், வீடியோ கால் அடிங்கம்மா, நான் காணிக்கேன். எந்த துணி எனக்கு நல்லா இருக்கும்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு. மருமவ இருப்பாவல, மருமவன்ட்ட கேளு, ஏன்ட்ட கேட்டடக்கா? அவிய மாதிரி என்ன நினைப்பாவ? அவியெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாவ, அவிய எந்த துணி எடுத்தாலும் உனக்கு நல்லாதான் இருக்கும்னு சொல்லிட்டடக்காவ. அதான் கேட்கறதுக்கே இஷ்டம் இல்ல, அவிய பிள்ளைய வச்சுட்டு அங்க உட்கார்ந்துருக்காவமா. நீங்க சொல்லுங்க. அப்படியா? அவிய சொன்னதும் கரெக்ட் தானே, உனக்கு எந்த துணி போட்டாலும் சூப்பரா தான் இருக்கும். சரி வீடியோ கால் அடி வாரேன். சரிம்மா. ஏமா காட்டேன், அப்படி பாருங்க. ஃபர்ஸ்ட் இருக்குது வயலட், ரெண்டாவது டார்க் ப்ளூமா, மூணாவது இந்த பச்சை, எனக்கு பின்னாடி இருக்குவல அது எல்லோ மாறி, அதுக்கு அடுத்து இருக்குது ரெட். எது நல்லா இருக்குவே? எனக்கே குழப்பமா இருக்குவே. எடி முதல்ல காஞ்ச வயலட் எடு. போங்கமே, உங்களுக்கு இந்த வயலட் தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு. எடி வயலட் கலர் இல்லல பெருசா உண்ட, நீ மனசுல ஏதோ ஒரு கலர் நினைச்சிருக்கா, முதல்ல அதை சொல்லு. நான் சோப்பு கலர் எடுக்கலாமான்னு பார்த்தேமா, எப்பவும் சோப்புன்ட்டு கிடக்காதடி. இப்ப போட்டிருக்க துணி கூட சோப்புல தான் போட்டிருக்கா. வயலட் கலர் எடு. அப்படியே சொல்லுதியே? சரி எடுக்கேன், வைக்கட்டா? வை. சரிம்மா, இந்த வயலட் கலர் ஓகேக்கா? சரிம்மா. ரேட் எவ்வளவு? 3000. சரி. வேற என்ன பாக்குறீங்க? இன்னொரு மாடல் பார்க்கணும், இதே மாதிரி கொஞ்சம் கிராண்டா பார்க்கணும். பாத்துடலாம். அந்த பக்கம் வாங்க, நான் இதை எடுத்துட்டு வரேன். உங்க சைஸ்மா? எம் சைஸ். ட்ரையல் பாக்குறீங்களா? பாத்துடுறேன். சரிம்மா. எம் சைஸ் தான். சரிம்மா வாங்க அங்க போலாம். சரிக்கா. என்ன சிந்து, எடுத்தாச்சா? ஒண்ணே ஒண்ணு செலக்ட் பண்ணிருக்கேன். இது எப்படி எனக்கு நல்லா இருக்கா? எது போட்டாலும் நல்லா இருக்கும் தான் உன்கிட்ட சொல்லிட்டேன்ல. நீங்க இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க, எங்க அம்மாட்ட கேட்டேன். எங்க அம்மா என்னன்னா அவியலுக்கு பிடிச்ச கலரை சொல்லியாச்சு. இது சூப்பரா இருக்கு, இன்னும் ஒண்ணு மட்டும் எடுக்கணும். ஆமா நான் பாத்துட்டு வந்துறேனே, அந்த அக்கா கூட்டிட்டு போறேன்னாவ. பாரு. ஏன் பிள்ளை அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? ஏன் பிள்ளைய நான் பாப்பேன், அவளை பாக்க பாத்துட்டே இருக்கலாம் போலதான் இருக்குது. எங்களெல்லாம் பாக்கணும் போல இல்லையோ? உன்னையதான் கொஞ்ச நேரம் பாத்துட்டு இருந்தாலே ஏதாவது வாய் பேசி நடக்குதிய, சண்டை தான் வருது. சரி நான் அப்ப இவ்வளவு மாதிரி உறங்கும்ல, அப்பவும் பாருங்க. அப்போ பாக்கதான் செய்வேன், நான் பாக்கணும் இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும்? உண்மைக்காங்க தூங்கும்போது நீ பாத்து ரசிப்பீல? நல்லா ரசிப்பாவ. போவாங்க. போவாங்க. இன்னொரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு வரேன். சரிம்மா, கொஞ்சம் சீக்கிரமா வா, நம்ம பிள்ளைய பாப்போம். இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு. என்னமா பாக்குறீங்களா? ஆமாக்கா, அங்க ஏற்கனவே ஒன்னு பாத்து கொடுத்திருக்கேன். கௌரி இன்னும் இது ஒன்னு எடுத்துக்காவ, வேற என்னது எடுக்காமல சேர்த்து பில் பண்ணும்போது கொடுத்துறேன். ஓகேக்கா. சரி நான் என் செக்ஷன்ல போய் கஸ்டமர் வந்தா பாக்கேன். சரிக்கா. அடுத்து பாருங்கம்மா, பாத்துட்டு மொத்தமா பில் போட்டுக்கிடலாம். அந்த இது இங்க கொடுத்துட்டேன். சரிக்கா. வேற என்ன பாக்க? இதுல இந்த ரெட் கலர் தான் கண்ணை பறிக்குது. சரி ரெட்டே எடுப்போம். என்னம்மா பாருங்கம்மா, பாத்துட்டே இருக்கேன்க்கா. அந்த ரெட் கலர் எடுத்து காணிங்க. சைஸ்மா? எம் சைஸ். சரிம்மா. எம் இதுல இருக்கா? நீங்க கேட்டது என்ன இருக்குமா? கிளாத் குவாலிட்டிலாம் நல்லா இருக்காக்கா? நீங்களே தொட்டு பாத்துக்கிடுங்க. என்னங்க? நல்லா இருக்கு. எவ்வளவுக்கா? 3450மா. ஓகே. இது ஓகேவா? ஓகே தான்க்கா. வேற ஏதாவது பாக்குறீங்களா? இல்லக்கா, அவ்வளவுதான், பில் போட்டுறலாம். இல்ல வேற செக்ஷன்ல எதுவும் பார்க்க வேண்டி இருக்குமா? ஆமா, இனி பிள்ளைக்கு பார்க்கணும். சின்ன பிள்ளையா? ஆமா, 1 வயசு பிள்ளைக்கு. அது கீழ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். மொத்தமா பார்த்துட்டு பில் போட்டுக்கிடலாமா? சரிக்கா. அப்ப இது எங்க இருக்கும்? இது நான் கீழ கொண்டு கொடுத்துறேன். சரிக்கா. நான் மடிச்சு எடுத்துட்டு வரேன். ஓகே. என்ன எடுத்துட்டியா? எடுத்துட்டீங்க. 2 Dress எடுத்துர்க்கேன். சரிப்பா, அடுத்து என்ன? பிள்ளைக்கு எடுப்போம்.
சாப்பிடாண்டாமோ மணி 3 ஆக போகுது, பசிக்குது எனக்கு. வா சாப்பிட்டுட்டு வந்து பிள்ளைக்கு பாப்போம். ஆமா பத்தியல நான் வேற அவியில சேர்த்து பில் போடேன்னு சொல்லிட்டேனே. நீ சொல்லிட்டு வா, ஃபர்ஸ்ட் இத பில் போட்டு வாங்கிறேன், அதுக்கப்புறம் வாரோன்னு சொல்லு. சரிங்க. அண்ணா அந்த அக்கா தான். அக்கா அக்கா கிட்ட போய் தான் பேசாம். என்னம்மா கீழ போலையா? கீழ குடுங்க. அக்கா கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு வெளிய போண்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் இத பில் போட்றேன், அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வந்து பிள்ளைக்கு எடுத்துக்கிடும். ஓ அப்படியா? சரி வாங்க அப்ப செகண்ட் ஃப்ளோர்லயே பில் போட்டுறலாம். ஓகேக்கா. சிந்துமா பிள்ளை பிடிக்கிறியா? நான் பில் பே பண்ணிட்டு வரேன். சரிங்க. ஹேண்ட்பேக் எங்க? இன்னும் அங்க அந்த ரேக்ல தான் வைக்க சொன்னாவே, எடுத்துட்டு வரேன். சரி சரி. முழிச்சிட்டாளா? இவ்ளோ நேரம் உறங்குனதே பெருசு. என்ன கை மாத்தனோட முழிச்சிட்டாலோ? ஆமா நீங்க பில் பே பண்ணிட்டு வாங்க. முழிச்சு ஒரு 10 நிமிஷம் அமைதியா தான் இருப்பா. கார்ல போய் ஃபீட் பண்ணிக்கிறேன். சரிம்மா. இந்த சத்து மாவு கிண்டி வச்சிருக்கேன், கார்ல போய் அதை ஊட்டி விட்டுற வேண்டியதுதான். 6 மாசம் வரை பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்க வெளியே போனாலும் என்னத்தையாவது ஒண்ணு அவளுக்கு எடுத்துட்டு வர வேண்டியதா இருக்குமா. இவளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்குள்ள 1 hour போயிருவு. சரி நம்மளும் அப்படியே வெளியே போவோம்.